இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளைன்னு டான்ஸ் ஆடுனாங்க பாருங்க. அப்படியே எம்ஜிஆரும் கேரோஜாவும் மாதிரி ஆடுனாங்க பாருங்க. ஆட்டம் பண்ணை கரைச்சமா கேரோஜா மாதிரி ஆடினாங்க. சார், எல்லா கஷ்டத்துக்கும் ஆரம்பம் இருக்கிற மாதிரி முடிவும் இருக்கும் சார். அதே மாதிரிதான் என் கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சக்தி தம்பியோட அம்மா குணமான உடனே ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்டயே போய் சம்பந்தம் பேசிட வேண்டியதான். நான் ஆடுறதை யாராலையும் பார்க்க முடியாது தேனு. முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், நறுக்குன்னு மண்டையிலே கொட்டி போடுவேன். பாத்தீங்களா, பாட்டு வந்துருச்சு. வேணும் பொம்பளை இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டில் இருக்க வேணும் பொம்பளை. ஆடுங்க ஆடுங்க. இப்படி வச்சுக்கோங்க, அப்புறம் இப்படி ஸ்டெப் போடுங்க, அப்புறம் இப்படி ஒரு ஸ்டெப். காலை தூக்குங்க, பாருங்க இப்படி காலை தூக்குங்க. மானம் பார்த்த விவசாயிங்க நாடு. ஆளையும் தொப்பையும் பாரு, தொப்பை இப்படி போட்டுக்கிட்டு எப்படி ஆடுறதா? தொப்பை இழுத்து பிடிச்சுக்கிட்டு நல்லா ஆடுங்க. இப்படி இப்படி ஆடுங்க. அதுக்கு எப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நல்லா ஆடி இருந்தேன், நீ ஆடி காட்டு. ஆடுங்க. அப்படிதான் இப்படி சுத்துங்க கைய. இப்படி பண்ணுங்க, கைய உதறுங்க. இப்படி உதறுங்க. அப்புறம் இப்படி இடுப்பாட்டுங்க. இடுப்பு பிடிச்சுக்கிச்சு. ஒழுங்கா ஆடுறீங்களா இல்லையா? இப்போ இடுப்பு ஆடுங்க. ஆடுங்க. எப்படி ஆடணும்? அவ்வளவுதான். உங்களுக்கு ஆடவே தெரியல. ஆடுங்கண்ணா. சரி ஆடுறேன் பாரு. சொல்லி கொடு, சொல்லி கொடு. இப்படி பண்ணுங்க. தேனு வரல தேனு. டான்ஸ்ன்ற பேர்ல இப்படி பண்றத பார்த்தா அண்ணே. சரி இப்ப ஆடு, இப்ப ஆடு. கோச்சுக்காத. இந்த பக்கம். அண்ணே இப்படி நில்லுங்க. இப்படி எப்படி? நல்லா நல்லா. இப்ப பாரு. அண்ணே சரி கோச்சுக்காத தேனு. பிரயோஜனம் இல்ல. நீங்க இப்படி ஆடுனீங்கன்னா உங்க அம்மா வந்து கோமா ஸ்டேஜ்க்கே போய்டுவாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம், இப்ப பண்ணிடுறேன் பாரு. ஆடு பண்ணுங்க. கை இப்படி வெச்சுக்கோங்க. இப்படிதானே? அண்ணே என்னடா இங்க வாணே. வர முடியாது, நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், தொல்லை பண்ணாத. இப்படிதானே? அண்ணே இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? வரேன்டா, அப்புறம் வரேன்டா. நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடாதீங்கண்ணே. ஏன்டா? பாக்க சகிக்கவே இல்ல, ரொம்ப கொடுமையா இருக்குண்ணே. டேய் போடா. எங்கட கேட்டு போங்க. போடா போடா. என்னங்க அவன்? அடுத்து அவன் எப்படி சொல்லிட்டு போறான்னு திட்டுறான். அவன் கிடக்குறாங்க. அத்தைய குணமாக்கிறதுக்கு லக்ஷ்மி ஆடுறதுக்கு முன்னாடி நாம ஆடி காட்டணும். ஆடுங்க. வந்துச்சா? ஆடுது பாரு. ஆடுன மாதிரி தான். முன்பணம் கட்டணும். அதுக்காக நான் இந்த வளையல கேட்கிறேன். எங்க அம்மா இப்ப உயிரோட இருந்தா இதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம பிள்ளை உத்தியோகத்துக்கு போய் நல்லா இருந்தாள்னா இதென்ன, இத மாதிரி உனக்கு எவ்வளவோ வாங்கி கொடுப்பான். சீக்கிரம் வீட்டு கொடுத்த சார். யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? எம்டி சார் வர சொன்னாரு, அவர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? என் தம்பியை தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. வாங்க, உள்ள வாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாமா, பரவாயில்ல. சரி உட்காருங்க, உட்காருங்க. சரிங்க. நடிகர் திலகம் சிவாஜியோட வாழ்க்கை படம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப நல்ல படம். அடடா தம்பி,
சிவாஜியோட நடிப்பு இருக்கே அப்படியே தத்ரூபமா இருக்குல்ல? ஆமாமா. ஐயோ, என்ன பொண்ணு இவ இப்படி அரகுற ட்ரெஸ் போட்டுட்டு நடிக்கிறா? ஒரு தடவை சிவாஜி வீட்டுக்கு போய் இந்த பொண்ணு கூட எல்லாம் நடிக்க வேணாம்னு சொல்லிடணும். என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! சிவாஜி மாதிரி கலைஞர்கள் வாழும்போது நாமளும் வாழ்றோம்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்னது, சிவாஜி வாழ்ந்துகிட்டு இருக்காரா? பாட்டி, அவர் செத்து போய் பல வருஷம் ஆகுது. அபசகுனமா பேசாத. இந்த மாதிரி கலைஞர்கள் 100 வருஷம் வாழணும். வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன், கர்ணன் அவங்கள நம்ம நேர்ல பாக்காட்டியும் ஆனா அவங்க உயிரோட இருந்தப்போ எப்படி இருந்தாங்கன்னு நடிச்சு காட்டின நடிகர் திலகம். நீ அவர் போய் செத்துட்டாருன்னு சொல்ற? என் பேர பேத்திங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரும் உயிரோட தான் இருப்பாரு. பாட்டி, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களான்னு ஒண்ணுமே புரியல. உங்களை எதுக்கு தம்பி நான் கிண்டல் பண்ண போறேன்? உயிரோட இருக்கிற மனுஷனை போய் செத்து போயிட்டாருன்னு சொன்னா கோபம் வராதா? பாட்டி, சிவாஜி கணேசன் ஜூலை 21, 2001 செத்துட்டாரு. டேய், என்னடா சொன்ன? சொல்லுவேடா? அப்படி சொல்லுவியா? உன்னை என்ன பாட்டி, சொல்லுவேடா அப்படி? டேய், என்ன சொன்ன? நில்றா. நடிகர் திலகத்தை செத்துட்டான்னு சொல்லுவியா? ஏன் செத்து போயிட்டான்னு சொன்ன? சொல்லுவியா? சொல்லுவியாடா? டேய், அந்த பையன் சிவாஜி செத்துட்டான்னு சொல்றான்டா. சார், சிவாஜி செத்துட்டாருன்னு சொன்னா அடிக்க வராங்க. உன்னை கொன்னுடுவேன்டா. கொன்னே போடுவேன். அக்கா, சிவாஜி சாகல, உயிரோட தான் இருக்காரு. ஏன் அவன் போய் சொல்றான்? அது இந்த தம்பி எம்ஜிஆர் ரசிகராச்சா, சிவாஜியே பிடிக்காது, அதனால தான் அப்படி சொல்றாரு. கொன்னுடுவேன். விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லக்கூடாது. சரி, சொல்லி வை இவங்கிட்ட. அக்கா, நான் அவர்கிட்ட சொல்றேன்க்கா, நீங்க அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. உட்காருங்கக்கா, கொன்னுடுவேன் உன்னை. அமைதியா இருங்கக்கா. உங்க கூட ஒரு பொண்ணு வருவாளே, அவ வரல? ஓ, நர்ஸா? அவங்க இப்ப வந்துருவாங்க. அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ சொல்லத்தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? சிவாஜி சாரு பக்கத்து தெருவுல இருக்கிற கோயிலுக்கு ஷூட்டிங் வந்திருக்காரு. அவர்கிட்ட உங்களை பத்தி சொன்ன உடனே என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற ரசிகைய நான் லஞ்ச் பிரேக்ல நம்ம வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாவா சொல்றீங்க? சிவாஜி சார் எங்க வீட்டுக்கு வராரா? ஆமாங்கக்கா. அக்கா, உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? அந்த படத்துல அம்பியா நடிக்கிறாங்கல்ல, அவங்களும் வர்றாங்க. ஐயோ, சிவாஜி நம்ம வீட்டுக்கு வராரு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அவரு உங்க சமையல் பக்குவத்தை கேள்விப்பட்டு உங்க கையால செஞ்ச சாப்பாட்டை சாப்பிடணும்னு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராரா? நீங்க என்ன பண்றீங்க? உடனே சாப்பாடு ரெடி பண்ணுங்க. போங்க போங்க போங்க. அவருக்கு என்ன பண்றது? அவருக்கு என்னென்ன பிடிக்கும்? அக்கா, நீங்க எது பண்ணாலும் அவருக்கு பிடிக்குங்க. போய் பண்ணுங்க, போங்க. அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ நான் செஞ்சு வைக்கிறேன். அவர் வந்துருவார்ல? வந்துருவாரு, சீக்கிரம். ஐயோ, சிவாஜி நம்ம வீட்டுக்கு வர போறாரு. அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அசத்த போறேன். சார், என்ன சார், அவங்க தான் சிவாஜி செத்துட்டாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அதையே பேசிட்டு இருக்கீங்க. என்ன சக்தி பண்றது? அவங்களுக்கு வந்திருக்கிற வியாதி அப்படி. அவங்கள சமாதானப்படுத்தணும்னா நான் இப்படித்தான் பேசி ஆகணும். சார், பாக்குறதுக்கு நார்மலா தானே இருந்தாங்க. நார்மலா இருந்தாலும் அவங்களுக்கு சிவாஜினா ரொம்ப உயிர். அவர் செத்து போனதை கேள்விப்பட்ட உடனே இப்படி ஆயிட்டாங்க. இன்னும் சிவாஜி உயிரோட இருக்கிற மாதிரியே கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர் இறந்தது அவங்களால ஏத்துக்கவே முடியல சக்தி. மனவியாதியில
இது ஒரு மாதிரியான வகை. அவங்கள குணப்படுத்த தான் டாக்டர் டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா பேசுங்கம்மா. என்னாச்சுமா? பேசுங்கம்மா. எழுந்திருங்கம்மா. அம்மா என்னாச்சுமா? சக்தி சக்தி என்னாச்சு? சார் இதே மாதிரிதான் எங்க அம்மாவும் என் முன்கோவத்தினால அவங்களுக்கு மனப்பிரம பிடிச்சிருச்சு. எங்க அண்ணன் தங்கவேல் மேரேஜ்ல நான் அவங்கள பார்த்தேன் சார். என்னை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்கள குணப்படுத்த முடியுமா சார்? எத்தனை மாசமா அப்படி இருக்காங்க? சார் பல வருஷமா இப்படிதான் சார் இருக்காங்க. எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம், ஒன்னும் முன்னேற்றம் இல்ல சார். ஆனா எங்க வீட்டுக்கு லட்சுமி அண்ணி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கான் சார். ஓ ஓ சாரி, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல டாக்டர். இவர் பேர் சக்தி. ரொம்ப வருஷமா என் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. இவங்க அம்மாவுக்கு உங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல? இவங்க அம்மா எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை வருஷமா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, இந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். சார் என்கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு சார். நான் வேணா கொண்டு வரவா? உங்க வீடு எங்க இருக்கு? நான் இருக்கிறது வல்சர் பக்கத்துல சார். எங்க ஃபேமிலி இருக்கிறது பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல. பொள்ளாச்சியா? ஆமா சார். என்னால அவ்வளவு தூரம் வர முடியுமான்னு தெரியல. நீங்க எதுக்கு என் கிளினிக் வாங்க, மத்தத அங்க பேசிக்கலாம். சார் ப்ளீஸ் சார், நீங்க தான் சார் எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். யார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன, அம்மாவுக்கு குணமாகணும், அவ்வளவுதானே. ஆமா சார். முடிஞ்சா நான் வரேன், இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டு இதுல ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப திறமசாலி, அவரை பார்க்க சொல்றேன். ஓகே சார், நான் இன்னைக்கே கிளினிக்கு வரட்டுமா? வர்ற புதன்கிழமை வாங்க, ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சார். So தேங்க்ஸ். சக்தி நீங்க உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆரு, நான் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க டாக்டர், சரி பார்க்கலாம். போலாம். லக்ஷ்மி, நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு லக்ஷ்மி? கண்ணுல தூசி விழுந்துருச்சுங்க. கண்ணுல தூசியா? எங்க காட்டு. நானே பாத்துக்கிறேன். என்ன லக்ஷ்மி, கண்ணுல தூசி விழுந்தா அலட்சியமா விட்டுறக்கூடாது. இதே மாதிரி ஒரு பையனுக்கு கண்ணுல தூசி விழுந்திருக்கு. அவனும் அத அலட்சியமா விட்டுட்டான். கொஞ்ச நாள்ல அவனுக்கு கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா? டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டினா கண்ணுல பெரிய புழு இருந்திருக்கு. அந்த புழு எப்படி வந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு கண்ணுல விழுந்த தூசி அலட்சியமா விட்டானே, அது தூசி இல்ல, அந்த புழுவோட முட்டை. அந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கண்ணை காட்டு. நான் பாத்துக்கிறேங்க. லக்ஷ்மி இரு, காட்டு. இப்ப பரவாயில்லையா? இரு, பாக்குறேன். என்ன கண்ணு, என்ன மொழி. யாரையாவது முறைச்சு பார்த்தா அவ்வளவுதான், அவன் காலி. சரியாயிடுச்சா? அப்படி போடு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஓரமா ஒதுங்குனீங்கன்னு இப்பதான் புரியுது. அண்ணே, என்னண்ணே நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா ஜாலியா இருக்கீங்க. இந்நேரம் நான் மட்டும் இங்க வரலனா அப்படியே ஓரமா போய் சினிமால வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி டூயட் பாடிருப்பீங்க. அண்ணே, லக்ஷ்மி கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான். அந்த தூசி தேனு கண்ணுல விழ மாட்டேங்குதே. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கண்ணே? என் கதை
சொந்த கதை சோக கதை. இப்பதான் அண்ணி மாறிட்டு தான் நீங்க சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு சோகத்தை கொண்டாடுறீங்க? உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கிறத நான் பார்த்த மாதிரி தேனு பாக்குற மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மாமா, இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசுறீங்க? அது நடக்கிறதுக்குள்ளதான் கரடி மாதிரி நான் வந்து கெடுத்துட்டேன்ல. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே தேனு உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருங்க. இத நான் ஏன் சொல்றேன்னா, பழைய சினிமா ஹீரோ ஹீரோயின் கட்டில உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு மழை வருமா, அவங்க எதிரில போய் 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு தண்ணி கருத்திருக்கு தவளை காத்திருக்குன்னு பாடுவாங்க. நீங்க 2 பேரும் தண்ணி கருத்திருக்கு, நானும் தேனும் ஹீரோ ஹீரோயின். நீங்க பாட அத பார்த்து தேனு மூடுக்கு வந்து என் பக்கத்துல உட்கார நினைச்சு பார்க்கவே எவ்வளவு ரம்மியமா இருக்கு. லட்சுமி, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதோட உன் கடமை முடிஞ்சிருச்சுன்னு அலட்சியமா இருந்துராதம்மா. இப்போ தேனு என்கிட்ட அன்பா நடந்துக்கிறது என்னவோ உண்மைதான். என்ன மாமான்னு பாசமா கூப்பிடுறா. அவ மாமான்னு கூப்பிடுற மாதிரி அப்பான்னு என்ன கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வேணும்ல. அதுக்கு நீங்க 2 பேரும் தான் எனக்கு இந்த உதவியை பண்ணணும். என்ன அப்படி யோசிக்கிறீங்க? எனக்கு முன்னால உங்க 2 பேருக்கும் தானே கல்யாணம் ஆச்சு. நீங்க தானே எனக்கு உதவி பண்ணணும், வேற யார் பண்ணுவாங்க? சரின்னு சொல்லுமா லட்சுமி. ஏமா யோசிக்கிற? நீ சொன்னாதாமா வெற்றி கேப்பா. சரிண்ணே, செய்றேன். இது போதடா எனக்கு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் தேன் மொழியை போலவே இருப்பான்.